அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம நேத்து பேசிட்டு இருந்தோம். அதாவது சில விஷயங்கள் சும்மா கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல பேசுறதோ படிக்கிறதோ கூட பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடுங்க. இன்னைக்கு நாட்டுல பெரிய பிரச்சனைகள் வரும் இலவசங்கள் தான். என்னடா அது மேடம் இப்படி சொல்றாங்களே நினைக்கிறீங்களா? உண்மையிலேங்க. ஏன்னா இந்த இலவசம்ங்கிறதுக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அது எதுக்கு நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். இந்த உலகத்துல எதுவுமே இலவசம் கிடையாதுங்க. அதுதான் அடிப்படை உளவியல் உண்மை. எதையாவது ஒண்ணத்தை கொடுத்துட்டு அது உள்ள இழுக்கிறதுக்கு தான் அந்த இலவசம்ங்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம அப்படி சிந்திக்கிறதே கிடையாது. ஒரு பேப்பர் இலவசமா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவோம். அப்புறம் அது உள்ள திறந்து பாத்தீங்கன்னா 1008 விளம்பரங்கள் இருக்கும். அந்த விளம்பரங்களை ஏதோ சும்மா தானே பாக்குறோம்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம பாக்குற ஒண்ணு நம்ம புத்திக்குள்ள போகும். அப்புறம் நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம். இப்ப அந்த பேப்பரை வாங்காம இருந்தா அந்த செலவே வந்திருக்காது இல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு 10 20 வருஷம் ஒரு 15 வருஷம் சொல்லலாம் முன்னாடி யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். இல்ல ஒரு 2000 வரைக்கும் கூட நினைக்கிறேன் நானு. யாருமே நினைச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு ஒவ்வொரு சராசரி மனிதன் கிட்டயும் பாக்கெட்ல ஒரு சாதனம் இருக்கு. அந்த சாதனம் ரொம்ப சாதாரணமா ஒரு 300 ரூபாய் சாப்பிடுது. வேற ஒண்ணும் இல்லைங்க, மொபைல் தான். இன்னைக்கு நம்ம யாராவது யோசிச்சு பார்த்துருவோமா? இன்னைக்கு மாச செலவுல பட்ஜெட்ல இந்த மொபைலுக்கு ரீசார்ஜ்னு ஒரு 300 ரூபாய் எடுத்து வைக்காத குடும்பங்களே கிடையாது. இப்போ இதெல்லாம் ஏன் இது எல்லாமே நம்மளுக்கு புகுத்தப்படுறது காலத்தின் கட்டாயம். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கே கட்டாயமான விஷயங்கள் ஆயிடுச்சு. ஏன் அப்படி நிறைய மெஷின்ஸ் எந்திரங்கள் வர 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 வீட்டுக்கு வீடு நிறைய எந்திரங்கள் உபயோகப்படுத்த நம்ம நிறைய மின்சாரம் செலவழிக்கிறோம். சோ இந்த மாதிரி எல்லாமே அளவுக்கு அதிகமா போகுது. ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் திங்க் பண்ணவே மாட்டேங்கிறோம். எல்லாத்தையும் பெறுபவர்களாகவே இருக்குமே தவிர நம்ம எந்த விதத்துல கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்கு, எங்க கடமைப்பட்டிருக்கோம் அப்படிலாம் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. சோ ஒவ்வொருத்தரும் நம்ம ஏதாவது ஒண்ணு இலவசமா கிடைக்கும் பொழுது, இப்ப கோயிலுக்கு போறோம், நம்மளுக்கு இலவசமா சுண்டல் கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு வந்துறது கிடையாது. சில பேர் அதை சாப்பிட்டுட்டு அது குறையும் வேற கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ அது கொடுக்கறதோட நோக்கம் என்னங்க? நம்ம பகிர்தல், நன்றி செலுத்துதல். அடுத்தது இதே மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட பெற உதவி அது அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு அழகான கதை ஞாபகம் வருது. எல்லாம் இணையதளத்துல படிக்கிற கதைகள் தான் பெரும்பாலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கதை ஒரு அழகான ஒரு வீடியோவா எனக்கு வந்திருந்தது. அதாவது ஹெல்பிங் வீல் அப்படின்னு பேரிட்டு வச்சிருந்தாங்க. இந்த ஹெல்பிங் வீல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெரிய கதையா போகும். நான் அதுல ஒரு சின்னதா நான் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு அம்மா நெடுஞ்சாலையில கார்ல பயணிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அவங்க வண்டி நின்னு போயிடும், ரிப்பேர் ஆகி. சரி, இவங்க ரொம்ப நேரம் கை காமிச்சு எல்லாரையும் உதவிக்கு கூப்பிடுவாங்க. ஆனா ஒருத்தருமே உதவி பண்ண வரமாட்டாங்க. எல்லாரும் அவங்க பிஸியா போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு வேன் ஓட்டிட்டு போறவர் மட்டும் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப இந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, என்னால போக முடியல, இதாயிடுச்சு, பங்க்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னுட்டு. சரின்னு அவர் என்ன பண்ணுவாரு, இறங்கி ரொம்ப நேரம் பாடுபட்டு அந்த வீலை கயட்டி அந்த டயரை கயட்டி வேற டயரை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துருவாரு. உடனே இந்த அம்மா ரொம்ப ரொம்ப அப்படியே கண்ணில் அவங்களுக்கு நீர் வந்துடும். இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு, ஐயா உங்களுக்கு நான் என்ன சன்மானம் கொடுக்கணும், நீங்க எவ்வளவு தூரம் உதவி பண்ணிட்டீங்க, ஏன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏழ்மையா தெரிவாரு, அதுவும் இல்லாம உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்போ அவர் சொல்வாரு, இல்லை நான் ஒரு சராசரியான ஒரு ஏழை டீ கடைக்காரன் தான், நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன். ஆனா அதுல வர வருமானம் எனக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமானதா இருக்கு. நான் இந்த உதவியை உங்ககிட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நான் பண்ணல, நான் உதவியா நினைச்சு நான் பண்ணிட்டேன். அதனால உங்ககிட்ட பைசா வாங்குறதுக்கு எனக்கு மனசு இடம் தரல. நீங்க எனக்கு ஏதாவது தந்துதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது உதவியை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு கட்டத்துல யாருக்காவது உதவி தேவைப்பட்டதுன்னா நீங்க அந்த உதவியை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஏறி போயிடுவாரு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆஹா, இப்படி ஒரு பெருந்தன்மையான ஆளை நம்ம இன்னைக்கு சந்திச்சோமே, நிச்சயமாக நாமளும் உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட போயிடுவாங்க. அப்போ கொஞ்ச நேரம் ஆன உடனே டயர்ட் ஆயிடும் அவங்களுக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட்ல இறங்கி டீ குடிக்கலான்ட்டு போவாங்க. அப்ப டீ குடிக்க போகும்போது அங்க ஒரு நிறை மாத கர்ப்பிணி
8 மாசம் இருக்கும். அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த டீ கடை ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமையில இருக்கும். அப்ப இவங்க உட்கார்ந்துட்டு எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது, ஐயோ! பாவம் இவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த அம்மாவ கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கு. நான் பிரசவத்துக்கு இருக்கேன். ஆனா அதுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. செலவு ஏகப்பட்டது இருக்கு. அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க பர்ஸ்லேருந்து ஒரு ரூ. 5,000 எடுத்து அந்த டிப்ஸ்ல வச்சுட்டு போயிருவாங்க. இந்த டீக்கார அம்மா வந்து அதெல்லாம் கிளீன் பண்ண பார்க்கும்பொழுது, இவ்ளோ கட்டு பணத்த பார்த்தோனே அப்படியே பயந்து போய், அம்மா அம்மான்னு கத்திட்டு ஓடுவாங்க. அவங்கள ஸ்டாப் பண்றது. அதுக்குள்ள அவங்க கார கிளப்பிட்டு போயிடுவாங்க. சரி, இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அந்த பணத்த எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாரி சொல்றாங்க. இந்த மாதிரி என்னன்னு தெரியல. அவங்க வந்தாங்க, கேட்டாங்க. அப்புறம் இந்த பணத்த வச்சுட்டு அவங்க எழுந்து போயிட்டாங்க. எ ஆனா நம்ம கடவுள் நம்மளுக்கு எப்படிதான் உதவி பண்ணுவாரோன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். என்னோட பிரசவ செலவுக்கு. ஆனா கடவுளா பார்த்து வந்து குடுத்தா மாதிரி அந்த அம்மா குடுத்துட்டாங்க அப்படின்னுவாரு. உடனே அந்த டீ கடைக்காரர், ஆமா, நான் யாருக்கோ ஒரு பெண்மணிக்கு இன்னைக்கு காலையில உதவி பண்ணேன். அது வேற ஒருத்தவங்க மூலமா நம்மளுக்கு வர்றது அப்படின்னு சொல்லுவாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஆக்சுவலா அந்த காலையில எந்த டீ கடைக்காரர் உதவி பண்ணாரோ, அவருக்கே பாருங்க அந்த உதவி வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலா இன்னும் நெறைய பெருசா போயிட்டே இருக்கும். நான் இன்னொரு காலகட்டத்தில அந்த கதைய நான் சொல்றேன். இதுல நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். இப்போ இதுல நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு முன்னோக்கமும் இல்லாம, உள்நோக்கமும் இல்லாம, நாம ஒருத்தருக்கு உதவி பண்ணும் பொழுது, அந்த உதவிங்கிறது வந்து பன்மடங்கு போயி திருப்பி நம்மளுக்கு வரும். இது வந்து என்னோட அனுபவபூர்வமான உண்மை. நான் 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 கூட வந்து இத ஃபாலோ பண்றேன். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களால ஆன உதவி, இப்ப இவர் செய்த உதவிக்கு வந்து காசோ, பணமோ, வேற பெரிய முதலீட்டு எதுவுமே இல்ல. இல்லையா? அவரால முடிஞ்சது அவர் செஞ்சாரு. ஆனா அவருக்கு வந்தது என்ன பாருங்க, பண உதவியா வந்தது. அது மாரி நம்ம வந்து சில சமயம் நம்ம பண உதவி பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து சரீர உதவி வரும். அந்த மாரி உதவிங்கிறது வந்து நம்மளுக்கு எந்த வடிவத்துல வேணுமோ, அந்த வடிவத்துல வரும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவத்துல வேண்டியிருக்கும். ஒரு சில பேருக்கு ஆறுதலா ஒரு உறவு கூட ஒரு பெரிய உதவி. சோ, இப்ப நாம மற்றவங்க கிட்ட கனிவா நடந்துக்கும் பொழுது, அது கூட வருங்க. ஏன்னா வாழ்க்கையில வந்து வயது ஆக ஆக பார்த்தீங்கன்னா, நமக்கு வேண்டியது எல்லாமே ஆரோக்கியமும், நல்ல மனிதர்களும் தான். இந்த 2 இருந்தா தான் வந்து வாழ்க்கையில இன்பமாகவே இருக்க முடியும். இதுதான் வந்து அடிப்படை கருத்து. ஆனா இளமையில நாம இத புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம ரொம்ப ஓடி ஓடி உழைக்கிறதிலேயே நம்ம வந்து மனத வந்து செலுத்துவோம். சரி நேயர்களே, உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது நெறைய விஷயம் பகிர்ந்துக்கணும் போல இருக்கு. நாளை மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியா பார்த்துட்டே வாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா program@pepperstv.com க்கு எழுதுங்க.